காங்கிரஸை வீழ்த்தி பாரதிய ஜனதாவை ஆதரிப்பதா அல்லது பாரதிய ஜனதாவை வீழ்த்தி காங்கிரஸை ஆதரிப்பதா? ஒரு இக்கட்டான நிலை. காங்கிரஸ் சரியில்லை, ஆனால் அதற்கு மாற்று பாரதிய ஜனதா இல்லை. ஏன் இந்த இரண்டு பெரும் தேசிய கட்சிகளையும் ஒரு சேர தமிழர் நாட்டில் வீழ்த்த வேண்டும்? இந்த இரண்டு பெரும் கட்சிகளை தோற்கடிப்பது, எதிர்த்து வீழ்த்துவது என்பது இந்திய தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதல்ல, இந்திய நாட்டிற்கு எதிரானதல்ல, இந்திய தேசிய கட்சிகளுக்கு எதிரானது. ஏன் இந்த கட்சிகளை எதிர்க்க வேண்டும்? இந்த கட்சிகள் தேசிய கட்சிகளே இல்லை. இதுதான் உண்மை. எனது அன்பு மக்களே, ஒரு தேசிய கட்சி அதனுடைய நோக்கம், அதனுடைய தத்துவம், அதனுடைய கொள்கை எதுவாக இருக்கணும்? இந்த தேசத்தில் இருக்கிற வளங்கள் அனைத்தும் இந்த தேசத்தின் மக்களுக்கு பொது என்று இருக்க வேண்டும். ஆனால் கர்நாடகாவை ஆட்சி செய்ய வருகிற போது காங்கிரஸ் கட்சி தான் தேசிய கட்சி என்பதை மறந்துவிட்டு அந்த மாநில கட்சியாக மாறிவிடுகிறது. அதனால் தமிழனுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என்று அடம்பிடித்து நிற்கிறது. அந்த ஆட்சி போய் அடுத்து பாரதிய ஜனதா அந்த மண்ணை ஆள வருகிற போது அதே நிலைப்பாட்டையே எடுக்கிறது. அதுவும் தேசிய கட்சியின் தன்மையை இழந்து விடுகிறது. கேரளாவை ஆள வருகிற போது காங்கிரஸ் கட்சி அந்த மண்ணின் கட்சியாக, கேரள கட்சியாக, ஒரு மாநில கட்சியாக மாறிவிடுவதை நாம் பார்க்கிறோம். முல்லை பெரியாற்று நதிநீரில் தமிழர்களுக்கு ஒரு சொட்டு கிடையாது. அணையை இடித்து நாங்கள் மாற்று அணை கட்டுவதுதான். மத்திய அரசு ஒத்துழைப்பு தந்தாலும் சரி, தராவிட்டாலும் சரி, மாநில அரசு ஒத்துழைப்பு தந்தாலும் தராவிட்டாலும் நாங்கள் அணையை இடித்து கட்டுவதுதான் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் அது தேசிய கட்சியா, கேரள மாநில கட்சியா என்பது நமக்குள் எழுகிற கேள்வியாக இருக்கிறது. என் அன்பு மக்களே, தேசிய கட்சிகள் அந்தந்த மாநிலம் என்று வருகிற போது அந்தந்த மாநில மக்களின் நலனையே பேசுகிறது. ஆனால் எனது மண்ணிலும் பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் இருக்கிறது. கர்நாடக மண்ணில் இருக்கிற காங்கிரஸ் கர்நாடக மண்ணின் மக்களின் நலனை பேசுவதைப் போல, அந்த மண்ணில் இருக்கிற பாரதிய ஜனதா அந்த மண்ணின் மக்களின் நலனை பேசுவதைப் போல, எனது மண்ணில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதாவும் எனது மண்ணின் மக்களின் நலனை, அந்த மக்களின் எதிர்காலத்தை பற்றி, அவர்களின் உரிமையை பற்றி என்னைக்காவது கவலைப்பட்டதுண்டா, போராடியது உண்டா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். இல்ல, கேரளாவில் இருக்கிற முல்லை பெரியாறு மலையாளிகளுக்கு மட்டும், கர்நாடகாவில் இருக்கிற காவிரி அது கன்னடர்களுக்கு மட்டும் என்றால், என்னிடத்தில் இருக்கிற நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் மட்டும் எல்லாருக்கும் என்றால் அதை எப்படி ஏற்பது என்பதை அறிவார்ந்த எனது இன மக்கள் சிந்திக்கணும். என்னிடத்திலிருந்து நரிமணம் பெட்ரோலை இந்தியா முழுமைக்கும் எடுத்துக்கொண்டு செல்வீர்கள். எனது தாத்தன், எனது பாட்டன் ஜம்புலிங்கனார் கொடுத்த 500 ஏக்கரில் தோண்டி எடுத்து நிலக்கரியில் இருந்து உற்பத்தி செய்கிற மின்சாரத்தை கன்னடரும் மலையாளியும் தெலுங்கரும் எல்லோரும் பிரித்துக் கொண்டு செல்வீர்கள். நான் இருட்டில் கிடந்து கொண்டு எனக்கு தண்ணீர் தர மறுக்கிற உங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறேன். இந்த பெருந்தன்மை இந்திய பெருந்தேசத்தில் எந்த இனத்திற்கு இருக்கிறது என்பதை என் முன்னே திரண்டு இருக்கிற மான தமிழ் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஆனால் நீங்கள் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொல்வது அந்த மாநில கட்சியாக இருந்தால் பரவாயில்லை. என் அன்பு மக்களே, இந்திய தேசிய கட்சி, ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இந்திய நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா, அவர் கர்நாடகா, ஆனால் அவர் கன்னடர்களுக்கு மட்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்ல, எனக்கும் உங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லோருக்கும் அவர்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர். ஆனால் ஐயா எடியூரப்பா ஊழல் வழக்கில் சிக்கி ஆட்சியை தொடர முடியாது, பதவி விலகுகிறார். அதற்கு அடுத்து முதல்வராக வந்த ஐயா ஜெகதீச செட்டர், அந்த ஜெகதீச செட்டர் என் அன்பு மக்களே, அவர் தமிழர்களுக்கு தண்ணீர் தர முடியாது என்கிறார். இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா மன்மோகன் சிங் அவர்களுக்கு முன்னாடி கேரள முதல்வர் ஜெகதீச செட்டர், கர்நாடக முதல்வர், தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா எல்லோரும் உட்கார்ந்து பேசுகிற போது ஒரு சொட்டு தண்ணீர் தமிழனுக்கு கொடுக்க முடியாது என்று அந்த அவையை அவமதித்து வெளியேறுகிறார். இந்த செயல் தவறானது என்று எவராவது ஒருவர், பாரதிய ஜனதாவோ
அல்லது இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியோ அல்லது இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா மன்மோகன் சிங்கோ கண்டித்ததுண்டா? இல்ல, எந்திரிச்சு போயிட்டார். அந்த ஜெகதீச செட்டரை இந்திய பெருநாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர், பொது அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள் அழைத்து கொண்டு போய் காங்கிரஸ் கட்சியின் வெளியுறவுத்துறை அமைச்சர், பாரதிய ஜனதாவின் முதலமைச்சரை, தன் மண்ணின் மகனை அழைத்து கொண்டு போய் இந்திய நாட்டின் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட நீங்கள் கொடுக்க கூடாது என்று பேசிவிட்டு வருகிறார். என் அன்பிற்குரியவர்களே, எனது அருமை சொந்தங்களே, அதை போல நாம் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்து பதவியிலே அமர வைத்தோமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சியின் அமைச்சர்கள், ஐயா மதிப்புமிக்க பெரியவர் ப. சிதம்பரம், ஐயா ஜி.கே. வாசன் போன்ற அமைச்சர்கள் எவராவது ஒருவர் சென்று பாரத நாட்டின் பிரதமரை சந்தித்து, ஐயா மன்மோகன் சிங் அவர்களே, அவர்கள் சொல்வதை கேட்காதீர்கள், எனது மண்ணின் மக்கள் காவிரியில் தண்ணீர் இல்லாது வயல் வறண்டு, வாய்க்கால் வறண்டு, வாழ்விரண்டு கிடக்கிறார்கள், வாழ முடியாத தற்கொலை செய்து சாகிறார்கள், எலிக்கரையும் பாம்புக்கரையும் நண்டையும் நத்தையும் உணவாக தின்று சாகிறார்கள், உலகத்துக்கு சோறு போட்ட இனம் ஒருவேளை சோற்றுக்கு வழியில்லாமல் அல்லாடுகிறது, எனவே தண்ணீரை கொடுக்க சொல்லுங்கள் என்று எவராவது பேசியது உண்டா? இல்ல.